பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். சங்கீதம் 40வது சங்கீதம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நீங்கள் என்னை தேடும் பொழுது எனக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவீர்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். எப்பொழுதெல்லாம் என் இருதயம் இயேசுவை தேட ஆரம்பிக்கிறதோ, அவரின் மேல், அவருடைய ஆலயத்தின் மேல், அவருடைய வார்த்தையின் மேல், அவருடைய பிரசன்னத்தின் மேல் எப்பொழுதெல்லாம் என் இருதயம் அவரை பார்ப்பதற்கு ஏங்குகிறதோ, அப்பொழுதெல்லாம் அவருக்குள் இதுவரை பெற்றுக்கொள்ளாத மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நான் தருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? உங்க வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வேணுமா? நிரந்தரமான சந்தோஷம், நிரந்தரமான மகிழ்ச்சி. பைபிள்ல வாசிக்கிறோம், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். அப்பா கொடுக்கிற காரியங்கள் எப்பொழுதுமே நித்தியமாயிருக்கும், நிரந்தரமாயிருக்கும். இந்த உலகம் கொடுக்கிறது எல்லாமே சிற்றின்பம். அது நிரந்தர இன்பம் கிடையாது, நிரந்தர சந்தோஷம் கிடையாது. இன்றைக்கும் என்னுடைய இருதயம் ஏங்குவது நிரந்தரமான சந்தோஷம். கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடிச்சா சிற்றின்பம், சில உபச்சாரங்களும், சில உலக பிரகாரமான கவர்ச்சிகளும், சினிமா, சில உலக பிரகாரமான காரியங்கள் சிற்றின்பத்தை கொடுக்கும். ஆனால் அந்த காரியங்கள் மறைந்த உடனே மறுபடியும் பழைய வேதனைகள் தொடர ஆரம்பிக்கும். ஆனால் எந்த ஒரு மனுஷன் இயேசுவை தேடுகிறானோ, அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறானோ, அவருடைய வாழ்க்கையிலே அவருக்குள் மகிழ்ந்து களி கூறக்கூடிய ஒரு சந்தோஷத்தை தருவேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அநேக கண்ணீரோட இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? நிறைய கவலையோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? தாவீது சொன்னது போல, என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? உங்கள் ஆத்துமா உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, கையின் பிரயாசத்தை குறித்து மிகவும் கலக்கத்தோடு தியங்கி கொண்டிருக்கிறதா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னை தேடும் பொழுது எனக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவீர்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள். என்ன சூழ்நிலை வந்தாலும் அவரை தேடுங்கள், அவரை விட்டு விடாதிருங்கள். மார்த்தாள் ஒரு பக்கம் கவலைப்பட்டாள், ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் ஆண்டவருடைய பாதத்தை. நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃபை பிடிச்சுக்கோங்க. அன்னாளுக்கு அவ்வளவு வேதனை இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் தேவ சமூகத்தில் ஆலயத்தில் போய் தண்ணீரை போல ஊற்றி விட்டார். சகலவற்றையும் தண்ணீரை போல் ஊற்றிவிட்டார். பைபிள்ல வாசிக்கிறோம், பின்பு அவள் துக்க முகமாய் இருந்தது கிடையாது. காரணம், அவரை தேடும் பொழுது அவருக்குள் இருக்கிற அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி அவள் மேல் இறங்க ஆரம்பித்தது. நிறைய வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? நானும் சந்தோஷப்படணும் தான் நினைக்கிறேன், சிரிக்கணும் தான் நினைக்கிறேன். ஒரு சிலர் உள்ளத்திலிருந்து சிரிப்பது கிடையாது, வெளியில பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக வெளியிலிருந்து செயற்கையான சிரிப்பு சிரிப்பாங்க. உள்ளத்துல அவ்வளவு வேதனை, உள்ளத்துல அவ்வளவு வலி, அதை வெளியில காண்பிக்க முடியாது. வேலை பார்க்குற இடங்களையோ அல்லது இன்னொரு இடங்கள்லையோ அவங்களுக்கு முன்னாடி உள்ள இருக்கிற மனதின் வேதனையை மூஞ்சில காமிக்க முடியாது. வெளியில பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் செயற்கையான சிரிப்பு வரும், ஆனா உள்ள அழுது கொண்டு இருக்கும். ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது? என் பிள்ளைங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க? என் கையின் பிரயாசம் ஏன் இப்படி இருக்கிறது? என் எதிர்கால வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது? சபையே, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீ என்னை தேடும் பொழுது எனக்குள் இருக்கிற சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைவாய் தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஒரு மகிழ்ச்சி இறங்கி வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஒடுங்கி போன ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை தருகிற கர்த்தர், சாம்பலுக்கு பதிலாக சிங்காசனத்தை தருகிற கர்த்தர், தோத்திரம் இப்பொழுதே உங்க துயரத்திற்கு பதிலாக ஆனந்தத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா. எதை கண்டு கவழ்ந்து துவண்டு போய் இருக்கிறீர்கள்? எதை பார்த்து அழுது கொண்டிருக்கிறீர்கள்? சபையே, அவரை தேடுங்கள்.
அவரை தேட தேட தோத்திரம் அவருக்குள் இருக்கிற ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நிறைவாய் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். தேசமே பயப்படாதே, நீங்கள் அவரை தேடுங்கள். அவரை தேட தேட உங்க மனமகிழ்ச்சியை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திரு, அவன் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார். அவரை தேடுங்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல அவரை தேடுவதற்கு உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்கள். ஜெபத்துல, ஸ்தோத்திரம், ஆராதனையில, பைபிள் ரீடிங்ல, சபைக்கு போகிற காரியத்துல இயேசுவை முழுமையாய் தேடுங்கள். அவரை தேட தேட அவரால் உண்டாகிற அல்லது அவருக்குள் இருக்கிற சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நீங்கள் பார்ப்பீர்கள். Praise God. இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி இறங்கி வரப்போகிறது, ஒரு சந்தோஷம் இறங்கி வரப்போகிறது. உங்க இருதயத்தில் இருக்கிற சில ஒடுங்கி போன ஆவியை கர்த்தர் வெளியே துரத்த போகிறார். உங்க வீட்டில் இருக்கிற சில துக்கம், சில புலம்பல் இயேசுவின் நாமத்தினால வெளியேற போகிறது. அவரை சார்ந்து கொள்ளுங்கள். கல்லறையில லேகியோன் பிசாசு பிடித்துள்ள மனுஷன் கையை கல் எடுத்து சரீரத்தை கீறி கொண்டான். அவ்வளவு வேதனை, அவ்வளவு கொடுமை. ஆனால் எப்பொழுது இயேசு அவனை தேடி வந்து அவனும் இயேசுவை தேட ஒப்பு கொடுத்தானோ அப்பொழுதே அவன் இயேசுவின் ஸ்பீச்சை கேட்கறதுக்கு, அவருடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கு அவர் பாதத்தில் உட்கார்ந்துருந்தானா. எவ்வளவு பெரிய ஒரு டிரான்ஸ்பர்மேஷன். நீங்கள் நம்புங்கள், இதுவரை பார்க்காத ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அவருக்குள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. அதான் அந்த வார்த்தை. ஸ்தோத்திரம். என்னை தேடுகிறவர்கள் எனக்குள், ஸ்தோத்திரம், அவருக்குள், உமக்குள் இருக்கிற சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நீங்கள் நிரப்பப்பட போகிறீர்கள். கண்களை மூடி அவரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. சில துக்கங்கள் வெளியேறட்டும், சில கவலைகள் வெளியேறட்டும். அவருடைய இருதயத்தில் இருக்கிற சில புலம்பல்கள், சில கண்ணீர்கள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது வெளியேறுவதாக. சில கண்ணீர் களிப்பாய் மாறுவதாக. எஸ் லார்ட், ஹல்லேலூயா. இப்பொழுதே ஆண்டவரே, ஒடுங்கி போன ஆவிக்கு பதிலாக, துயரத்திற்கு பதிலாக ஒரு ஆனந்த தைலத்தினால இப்பொழுது என் ஜனத்தை நிரப்புவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். அந்த நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இப்பொழுது இறங்கி வருவதாக. பெரிய மாற்றங்களை தான் செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். அவரால் கிடைக்கிற 100% மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.